நாம் மீண்டும் இணைவது கற்க கசட. கவுன்சிலிங் குறித்த மாணவர்களின் எண்ணற்ற கேள்விகளுக்கு விடை கொடுப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் கல்வி ஆலோசகர் ஜெய் பிரகாஷ் காந்தி. அவரிடம் தொடர்ந்து பேசுவோம். சார், தொடர்ந்து செய்யக்கூடியவை கவுன்சிலிங்ல பேசணும். கவுன்சிலிங் செய்யக்கூடாதவை என்னென்ன? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு விஷயம் இன்றைக்கி நிறைய இப்போ பொருட்காட்சி, கல்வி கண்காட்சியெல்லாம் நடக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுடைய அட்ரஸ் வாங்கிடுறாங்க, ஃபோன் நம்பர் வாங்கிடுறாங்க. நிறைய பேர் உங்களுக்கு கேட்டு, சார் நாங்கள் வரோம், நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், நாங்களே பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறோம், நாங்கள் செலவு பண்ணுறோம், நீங்கள் எங்கள் காலேஜ் எடுங்க, இந்த மாதிரிலாம் எந்த ஒரு சலுகைக்கும் வாங்கிடாதீங்க. நீங்கள் உங்கள் முடிவை எடுத்து நீங்களே போய்ட்டு வாங்க. அரசாங்கமே சலுகை கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அது பண்ணணும். அடுத்தது கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இப்போ கூட எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் 196 மார்க் வாங்கிட்டு, அதுவும் எம்பிசி, அவனுக்கு நல்ல டாப் கவர்மெண்ட் காலேஜ்லேயே கிடைக்கும், ஏன் என்எஸ்லேயே கிடைக்கும். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஜேபி சார், எனக்கு ஒரு கல்லூரியில் நான் முழு கடினம் சலுகை கொடுக்குறேன், எங்கள் கல்லூரியில் நீங்கள் கவுன்சிலிங் எங்கள் கல்லூரியில் எடுங்க, நீங்கள் ஒரு ஃபோட்டோ கொடுக்கணும், நீங்கள் எங்கள் கல்லூரி எடுத்த மாதிரி நீங்கள் காமிக்கணும், இப்படிலாம் சொல்லியிருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு இதுக்கு ஆசைப்பட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு இவ்வளோ மார்க் வாங்கி ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கும்போது ஒரு கல்லூரி சும்மா கொடுக்குறாங்கன்னா தயவு செய்து போயிடாதீங்க. நல்ல கல்லூரி தேர்ந்தெடுனா வாழ்க்கை தான் முக்கியம். இந்த ஒரு 5000 10,000 நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய என்டையர் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துடக்கூடாது. அது ஃபஸ்ட்டு. அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா, எல்லா ஒரிஜினல்ஸும் எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது நீங்கள் நிறைய பேர் ஒரிஜினல் சில சமயம் மறந்துட்டு போயிடுறாங்க. அது எல்லாம் இது பண்ணக்கூடாது. அடுத்தது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த மெரைன் இன்ஜினியரிங் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியே மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா அவங்களுக்கு மினிமம் இவ்வளோ ஹைட்டு, வெயிட்டு இதெல்லாம் இருக்கணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா நாங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் பார்க்குறோம், கவுன்சிலிங்கில் போய் மெரின் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் மெடிக்கல் செக்அப் பண்ணும்போது அண்டர் வெயிட்டாக இருக்கிறான், அடுத்த தடவை திரும்பி இன்னொரு தடவை கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது, 1 இயர் வேஸ்ட் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் அவங்க கவனத்தில் இருக்கணும். ஏன்னா இது இல்லாமல் போயிடக்கூடாது. ஸோ இது யூ ஹாவ் டு டூ த மெடிக்கல் கவுன்சிலிங். அடுத்தது நீங்கள் வெரி இம்பார்ட்டண்ட், இதை சர்டிஃபிகேட்ஸை லேமினேட் பண்ணவே பண்ணாதீங்க. எனி ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆகட்டும், +2 சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் ஆகட்டும், அது லேமினேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக ரிஜெக்ட் கண்டிப்பாக பண்ணிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை எடுத்து உங்களை அவங்க வெரிஃபை பண்ணணும், அவங்க திரும்பி they have to send it. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ இது தயவு செய்து ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஒரு மார்க் ஷீட், ஒரிஜினல் மார்க் ஷீட் ஆகட்டும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆகட்டும், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டோன்ட் லேமினேட். இதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சார். இட் ஷுட் நாட் லேமினேட். நிச்சயம். இன்னொரு முக்கியமான விஷயம் கூட, அந்த பேரண்ட்ஸ் கொஞ்சம் பதட்டப்படாம இருக்கிறவங்களா கூட்டிட்டு போகணும். ஆமா, கண்டிப்பாங்க. தொடர்ந்து நம்ம நேயர்கள் கிட்ட பேசலாம் சார். முதல்ல கும்பகோணத்திலிருந்து பாலகிருஷ்ணன் நம்மோடு இணைப்பில். வணக்கம் பாலகிருஷ்ணன். வணக்கம். என் பொண்ணு +2 பாஸ் பண்ணிருக்கேன், M70 கட் ஆஃப் மார்க். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுது. வேலை வாய்ப்புலாம் அப்படி இருக்குங்க. அதாவது இன்றைக்கும் இப்போ நாங்கள் இப்போ ஜெயபிரகாஷ் காந்தி அப்படின்னா, இப்போ நாங்கள் ஒரு ஆய்வு செஞ்சு தான் சொல்கிறோங்க. இப்போ எங்களுடைய ஆய்வறிக்கைப்படி 72 வளரும் நாடுகள், அதாவது டெவலப்பிங் கண்ட்ரீஸில் 21% தான் கம்ப்யூட்டரைசேஷன் ஆகிட்டுருக்குங்க. இன்றைக்கும் ஐடி ஃபீல்டுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த நாளிதழில் கூட நம்ம பார்க்கலாம். டிசிஎஸ் மட்டும் ஒரு 55,000 பேர் அடுத்த வருஷம் எடுக்க போகிறாங்க. விப்ரோ, இன்ஃபோசிஸ், அவங்களுடைய ப்ராஃபிட் லெவல் நல்லா இருக்குது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருது. ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மட்டும் சொல்கிறேன், அதுக்கு ஆள் இந்த பெரிய லெவலில் தேவைப்படும். டோல்கேட் இன்னும் கம்ப்யூட்டரைசேஷன் ஆகலை. இப்போ ஃபாரின்லாம் எப்படின்னா, ஒரு டோல்கேட் இப்படி போகிறாங்க அப்படின்னா இங்கே சென்னையிலேருந்து பெங்களூர் போனால் எத்தனை டோல்கேட் இருக்குது, இங்கே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம யூ கேன் பே இட். இப்போ இது எல்லாமே வரப்போகுது இந்தியாவில். ஸோ ஒரு பெரிய ஐடி இல்லாமல் ஒரு நாள் இருக்க முடியுமா? நினச்சி பாருங்கள், ஐடி இல்லாமல் ஒரு நாள் இருக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்கு இன்றைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா, அந்த கம்பெனி எதிர்பார்க்குற திறமையை வளர்த்துக்கிறது இல்லை. அதுதான் முக்கியம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எடுக்கும்போது தயவு செய்து ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேம்பஸ்லேயே பிளேஸ் ஆகிடணும். வெளியே ஜாப் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ கேம்பஸில் பிளேஸ் ஆகிறதுக்கு வேண்டிய திறமைகளை வளர்த்துக்கணும். இங்கிலீஷ் பேசணும், ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், கிரிட்டிக்கல் ரீசனிங்கு, அதுக்கப்புறம் நியூ டெக்னாலஜிஸ், இதெல்லாம் அப்டேட் பண்ணால் இன்றைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. நன்றி செந்தில்குமார். அடுத்ததாக சேலத்திலிருந்து சேகர் நம்மோடு தொலைபேசி இணைப்பில். வணக்கம் சேகர். சேகருக்கு போயிட்டாங்க. வணக்கம் செந்தில்குமார். ஹலோ, வணக்கம் செந்தில்குமார். மேடம், நான் ஆக்சுவலா என் பொண்ணு பெல்லாரியில படிக்கிறாங்க. 10th வரைக்கும் படிச்சா. சொல்லுங்க. பெல்லாரியில, கர்நாடகா. 11th 12th இங்க தமிழ்நாட்டுல படிக்கிறோம். 95 கட் ஆஃப். சரிங்க. இது ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா? இல்லை, இப்போ நீங்கள் நம்மளுடைய அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் 8th 9th 10th 11th 12th 5 வருஷம் 8th 12th இங்கே தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும்.
இல்லை நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து மூணு வருஷம் 10th வரைக்கும் அங்கே படிச்சுட்டு நீங்கள் 11th and 12th இங்கே படிச்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகணுன்னா உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படுது. பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் கிடையாது. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு எலிஜிபிள். சரிங்களா? 195 அது மார்க் முக்கியம் இல்லை. எலிஜிபிலிட்டிக்கு உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்களா? வாங்கி வச்சுங்க சார். அப்போ யுவர் எலிஜிபிள்ங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க.